கேட்டால் இந்த பெண் அந்த பையனை காதலிச்சிருக்காங்க, அந்த பையனும் இந்த பெண்ணை காதலித்திருக்கிறார். இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ரெண்டாவது அவங்க அப்பா அம்மாவும் எஸ்ஐயா இருக்காங்க, ரெண்டாவது பின்புலம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அப்படிங்கும்போது அதை எப்படி சார் தொட முடியுமா? இல்லை, அதாவது தொட முடியுமா அப்படின்றது கிடையாது. அப்போ சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் இப்படிலாம் டைலாக்லாம் சூப்பராக எழுதுவான். ஒன்று வான் பண்ணி விட்டுருக்கலாம், போலீஸ் ஆஃபீஸர் வான் பண்ணி விட்டுருக்கலாம், இல்லை அவங்க அப்பாவை நேரடியாக போய் பார்த்து இதெல்லாம் தப்புங்க ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். சிபிசிஐடிக்கு போயிருக்கு, அடுத்த கட்டமாக சிபிஐக்கும் இந்த வழக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பையன் இறந்துட்டான், அப்பா அம்மா ஜெயிலுக்கு போயிருவீங்க, அண்ணனும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு அந்த பெண் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டாங்கல்ல, அந்த பாப்பா இன்னைக்கு தனியாக இருக்குல்ல, அழகாக வர வச்சு ஸ்கெட்சை போட்டு இவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒரு ஆணவ கொலை தென் மாவட்டங்களில் இன்னைக்கு ஸ்தம்பிக்குது. கவின் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் கண்டதனமாக வெட்டி இன்னைக்கு ஒரு ஆணவ கொலையாக நடந்திருக்கு சார். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது 27ஆம் தேதி கவின் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு. 27ஆம் தேதி என்னென்னு கேட்டால் இவர் கொடூரமான முறையில் பாளையங்கோட்டை அருகில் ஒரு படுகொலை செய்யப்படுறார். இவங்க ஊர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி பக்கத்தில் இருக்க ஏரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை சார் ஆறுமுகமங்கலம்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆறுமுகமங்கலம். இவங்க தாயார் ஒரு டீச்சராக இருக்காங்க, தந்தை ஒரு விவசாயி. அந்த குடும்பத்தில் பிறந்து இந்த மகன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படித்து படிப்புலேயே கோல்டு மெடல் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு மாணவன், நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா மாதம் 2.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவில் சென்னையில் ஒரு ஐடி நிறுவனத்தில் அவருக்கு வேலை கிடைத்ததாகவும், அந்த வேலை கிடைத்து அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கார். பட் ஆனால் பள்ளி பருவத்திலிருந்தே இவர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணை காதலித்ததாகவும், சுபாஷினி, அந்த பெண்ணும் இந்த பையனை காதலித்ததாகவும், அந்த இப்போ வர படங்கள் இப்போ எல்லாம் பார்க்கும்போது நார்மலாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு கூட நம்ம அப்படிலாம் இருக்க முடியுமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இவர்களுக்குள்ளே ஒரு காதல் ஏதோ ஒரு விஷயம் இவர்களுக்குள்ளே இருந்திருக்கிறது. இந்த பையனும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே பழக கொஞ்ச நாள் கழித்து திருமணத்திற்கான ஒரு நேரம் வருகின்ற பொழுது, ஏன்னா ஒரு இளைஞராக இருக்கட்டும் இல்லை ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஒரு வேலை கிடச்சி அந்த பெண் ஹோமியோபதி மருத்துவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அடுத்த கட்டம் போகும்போது திருமணம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு தான் நம்ம போவோம். இன்றைக்கி நம்ம சமூகம் மாறிடுச்சு. சாதிலாம் யார் சார் பார்க்குறா, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் இப்படிலாம் டைலாக்லாம் சூப்பராக எழுதுவான். ஆனால் என்ன கேட்டால் இன்றைக்கும் சாதி பிரச்சனைகள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்றதை காட்டுறதுக்காக தான் இது. அதுவும் இல்லாமல் 2017 2021 வரையும் பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த அறிக்கையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருடத்திற்கு வருடம், அதாவது 2017 27,000 சம்திங் தான் இந்த ஹானர் கில்லிங் இருக்குது இந்தியா ஃபுல்லாகவே. ஆனால் 2021 வரும்போது 29,282 சம்திங் வருது. அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஆமாம், குறையில. குறிப்பாக நீங்கள் மத்திய பிரதேசாக மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2,300 அப்படின்னு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2017 சரி 2021 சரி ஒரு 1,600 கிட்ட இந்த ஹானர் கில்லிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்போ இதனுடைய தாக்கம் அதிகமாக தான் இருந்திருக்கு. குறிப்பாக கவினுடைய விஷயத்தை நம்ம பார்க்கும்போது எல்லாருமே இப்போ நிறைய இப்போ நீங்கள் மெட்ரோ சிட்டிலெலாம் காதல்ன்றது ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காதல் வேறு, இப்போ இருக்கிற காதல் வேறு. நம்ம கூட சமூக வலைதளத்தில் பார்த்தோம், ஒரே நேரத்தில் 6 பசங்களை லவ் பண்ணுறான்னு சொல்லி ஒரு பொண்ணை போயிட்டு லாக் பண்ணிட்டானுங்க. ஆமாம். அப்போ அது மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா காதலித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும், அப்பா அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போட்டால் ஒரு வேளை சோறு போடுறா போதும் கூட நான் வந்துடுறேன்டா அப்படின்னு டைலாக் பேசுகிறவங்கலாம் இருக்கிறாங்க. குறிப்பாக 2023-24 அந்த காலகட்டத்தில் பல்லடத்தில் ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடந்துச்சு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கோகுல்ராஜ், கௌசல்யா, இந்த மேட்டர் உங்களுக்கு தெரியும். அதற்கு முன்னாடியே முதல் ஆணவ கொலைன்றது கடலூர் மாவட்டத்தில் ஒரு ஆணவ கொலை நடந்துச்சு. அந்த ஆணவ கொலையில் பார்த்திங்கன்னா பெண் வேறு சாதி, பையன் வேறு சாதி அப்படின்னும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 பேரையும் வர வச்சு ஊரார் முன்னில் காதில் விஷத்தை கொடுத்து கொலை செஞ்சிடறாங்க. அவர் அந்த படுகொலை செய்தியாக மீடியாலெலாம் வந்த பிறகு தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. ஒரு 12-13 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதில் 2 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுச்சு, மீதி இருக்கிறவங்களுக்குலாம் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அந்த 2 பேர் உயர்நீதிமன்றம் போயிட்டு அதை ஆயுள் தண்டனையாக மாற்றிக்கிட்டாங்க. அதில் 12வது கேஸோ 13வது கேஸோ என்ன பண்ணால் உச்சநீதிமன்றம் போய்ட்டு எனக்கு தளர்வுகள் கொடுங்க, நான் வயசாகிடுச்சு இது அதுன்னு சொல்லி அவங்க உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போடுறாங்க, கிரிமினல் அப்பீலில் போகிறாங்க. அப்பீலில் போகும்போது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அதெல்லாம் கிடையாது, நீ ஆயுள் முழுவதும் சிறையில் இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஒரு ஆணவ கொலைக்கான உச்சபட்ச தண்டனையாக ஆயுள் முழுவதும் சிறையில் இருங்க. கீழ்கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கு தண்டனை 2 பேர் கொடுத்தாங்க. இருந்தாலும் அது ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணகிரியில் இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று நடக்குது.
மாற்று சாதி பெண்ணை வந்து மகன் திருமணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா அப்பா உள்ள புந்து வெட்டுறாரு. வெட்டும்பொழுது என்ன பையனும் பாட்டியும் இறந்துடுறாங்க. பாட்டி வீட்டில் இருக்கும்பொழுது ஒரு சம்பவம். ஒரு இளைஞன் நல்லா படித்து நல்லா வந்து இப்போ அதாவது கலப்பு திருமணத்திற்காக நிறைய விஷயங்களை அரசே செய்திருக்கிறது. அதாவது கலப்பு திருமணம் செய்கிறவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும் அரசை வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் நம்ம இருக்கிறோம். இருக்கும் பொழுது ஒரு அவேர்னஸ், ஒரு தெளிவு இல்லாத ஒரு காரணத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த பெண் அந்த பையனை காதலிச்சிருக்காங்க, அந்த பையனும் இந்த பெண்ணை காதலித்திருக்கிறார். இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் குறிப்பாக அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்துட்டு இந்த பையன் அவங்க தாத்தாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து அந்த கிளினிக்கு போன மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அந்த பெண்ணை பார்க்குறதுக்கு அந்த கிளினிக் போயிருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி போகும்பொழுது ஏற்கனவே இந்த விஷயம் வந்து பூதகரமாகிறது. இவங்களுடைய காதல் விஷயம் வந்துட்டு வீட்டுக்கு தெரியுது. அந்த பெண்ணும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது யார் பையன் என்ன அதுன்னெலாம் விசாரிக்கின்ற பொழுது பார்த்திங்கன்னா இவர் வந்து வேறு சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னாங்க. என்ன இதில் வேறு சமூகம்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு விமானத்தில் பயணிக்கிறோம், ஒரு பேருந்தில் பயணிக்கிறோம், ஓட்டுநர் வந்து என்ன அவர் என்ன சமூகம் சேர்ந்து தான் அந்த பேருந்தில் ஏற முடியும்? ஒரு விமானத்தில் பயணிக்கின்ற பொழுது அந்த விமானி வந்து என்ன சாதியை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பயணிக்க முடியுமா அப்படின்றது தெரியல. சட்டத்திட்டங்கள் எல்லாம் கடுமையாக இருந்தாலும் கூட, அம்பேத்கர் மாதிரி ஒரு 50 பேர் வந்தாலும் கூட, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சூழ்நிலை, ஒரு காதலை ஒரு உண்மையாகவே இவன் வந்து என்ன கேட்டிங்கன்னா சார், நிறைய பேர் வந்து ஒரு மாதிரியாக அதாவது என்ன கேட்டால் எதுவுமே இல்லாமல் அவன் போய் லவ் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. கடைசியில் அந்த பொண்ணு கஷ்டப்படும். நிறைய கேஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஃபேமிலி கேஸில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி வந்து ஈக்குவலாக வந்து இந்த காதல் திருமணம் செய்தவர்களும் குடும்ப நல நீதிமன்றத்தில் வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா மனஸ்தாபங்கள் இதெல்லாம் ஏற்படுது. கவினை பொறுத்தவரையில் அவன் வந்து ஒரு நல்ல படிக்கிற பையன், அவன் கையில் ஒரு தொழில் இருக்கிறது, அவன் வந்து என்ன கேட்டிங்கன்னா நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு மகன். அப்படி இருக்கும்பொழுது அவனுடைய காதலை வந்து வெளியில், அதாவது அவங்க வீட்டுக்கும் தெரியுது, இவங்க வீட்டுக்கும் தெரியுது. பட் ஆனால் இது அடுத்த கட்டம் திருமணத்தை நோக்கி போகும் அப்படின்னு இவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க. நினைக்கும்போது உங்களுக்கு தெரியும், வீட்டில் அந்த பொண்ணை த்ரெட்டன் பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பையனை வந்து யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனை ட்ரேஸ் அவுட் பண்ணி இவனை வந்து இப்போ கூட ஒரு தகவல் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, பாளையங்கோட்டை ஆய்வாளர் வந்து இந்த பையனை கூப்பிட்டு மிரட்டுனதாக ஒரு தகவல் 10 நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்டு மிரட்டியிருக்காரு. மிரட்டியிருக்க மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து விசாரணை அதிகாரிகளும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள், வடக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் அந்த 27ஆம் தேதி இவர் அங்கே போகிறாரு. ஏதோ ஒரு விஷயமாக இருந்தாலும் வான் பண்ணி வந்து அனுப்பிச்சிடலாம். இப்போ சாதிய ஒரு படுகொலை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நெல்லை மாவட்டமாக இருக்கட்டும், தூத்துக்குடி சுற்று வட்டார பகுதியில் இருக்கட்டும், இந்த பிரச்சனைகள் அடிக்கடி அங்கொன்றும் இங்கொன்றுமாக வருது. நிறைய நல்ல நல்ல விஷயங்களை வந்து அங்கே சொன்னாலும் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும், காவல் கண்காணிப்பாளராகட்டும், இவங்கெல்லாம் வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் கூட என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு மனநிலை வந்து என்ன கேட்டிங்கன்னா உருவாகிறது. அந்த மனநிலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பையன் அந்த பையனும் இருக்கான் இல்லையா, யாரு சுர்ஜித்தும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அத்லெட்டு, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கான், ஏகப்பட்ட மெடல் வாங்கி வச்சிருக்கான். அவனுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஆனால் அவனுடைய வீடியோவும் சமீபத்தில் வந்திருக்கு சார், இன்ஸ்டாவில் எல்லாம் கத்தியாரோட ஃபோட்டோ போட்டு அனுப்பிச்சிருக்காப்புல. அது யார் சார்? உளவுத்துறை, அங்கே இருக்கிற லோக்கல் உளவுத்துறை ஐஏஎஸ்ல இருக்கிறவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ பார்த்துருக்கோம் நம்ம. இந்த அரக்கோணத்தில் கேக் வெட்டினாங்க கத்தியில், அந்த தம்பிங்க கைது செய்யப்பட்டாங்க. நிறைய விஷயங்கள், நிறைய இந்த கத்தியை வச்சுட்டு சுற்றுறது இருக்கு சார். 2வது அவங்க அப்பா அம்மாவும் எஸ்ஐயா இருக்காங்க, 2வது பின்புலம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அப்படிங்கும்போது அதை எப்படி சார் தொட முடியுமா? இல்லை, அதாவது தொட முடியுமா அப்படின்றது கிடையாது. அப்போ சார் நீங்கள் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சியோ அப்போ பெரிய பெரிய அதிகாரி, இப்போ உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஏடிஜிபி ஜெயராம் சார் மேலேயே வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஒரு சட்டம் வந்து சாமானியனுக்கு ஒன்றாகவும் வந்து வசதி படைத்தவர்கள் ஒன்றாகவும் கிடையாது சார், காமன் ஃபார் ஆல். ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு இருக்குது. அதை வந்து அவங்கவுங்க கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க. அவர் அதிகாரியோட பையன், அவர் இவரோட பையன் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ பண்ணி விட்றாங்க. அதனால தான் இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுது. குறிப்பாக நவீனை கவினை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால், இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல பையனாக இருந்திருக்கிறான். அதுவும் இல்லாமல் அவன் மேலே எந்த அலிகேஷன்ஸும் கிடையாது. பல பெண்களோட சுற்றினார், போனார், வந்தார் அப்படின்ற மாதிரி தெரியாது. நிறைய நடந்திருக்கு. கவின் மட்டும் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயத்தை மட்டும் நம்ம ப்ளோ பண்ணி பேசுகிறோம். கவினுக்கு முன்னாடி இன்னொரு பையன் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலித்தாருன்னு சொல்லிட்டு அவரும் வந்து தூக்கு மாட்டிட்டு இறந்தார். அது தூக்கு கிடையாது, அதை அடித்து தொங்க விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. இருந்தாலும் இந்த படுகொலை ஏன் இப்போ வீரியமாச்சு, இந்த படுகொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, தாய் தந்தை 2 பேரும் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு அப்படின்னும் பொழுது இவர்களுடைய கால் டீட்டெயில்ஸ் இந்த டீட்டெயிலில் எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணும்பொழுது அப்போயே ஒரு குற்றச்சாட்டு வந்து வெளில வந்துச்சு. அவங்க வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் பிறகு விசாரணை பண்ணுகின்ற பொழுது தான் என்ன தெரியுதுன்னு கேட்டால், இந்த வழக்கில் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு செய்தி. அவர்கள் தூண்டுதலின் பேர் தான் இந்த பையன். அதான் அதுக்கு பிறகு வந்து காவல்துறை விசாரிக்கின்ற பொழுது சிடிஆர்லாம் செக் பண்ணி பார்க்கும்பொழுது இது வந்து திட்டமிட்ட ஒரு படுகொலையாக
ஒன்று வார்ன் பண்ணி விட்டுருக்கலாம், போலீஸ் ஆஃபீஸர் வார்ன் பண்ணி விட்டுருக்கலாம், இல்லை அவங்க அப்பாவை நேரடியாக போய் பார்த்து இதெல்லாம் தப்புங்க ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். இல்லை சார், இந்த கவினை வந்து பார்க்கும் போதே வாங்க மச்சான் வீட்டில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டி போயிருக்காராம் சார். அதான் அதெல்லாம் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சதி பிளான் பண்ணிடுறாங்க. பிளான் பண்ணி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. பட் ஆனால் இதை வந்து பேரண்ட்ஸ், அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள், அரசு சம்பளத்தை வாங்கக்கூடியவர்கள், ஒரு துறையில் இருக்கும்போது காவல்துறையில் நம்ம சாதி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் பல்வேறு இடங்கள் அது பார்க்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஒரு லெவலுக்குள்ளேயே பேசி முடிச்சிடுறாங்க சார். இது ஆய்வாளரை தாண்டி இருக்கக்கூடிய டிஎஸ்பி, எஸ்பி இந்த கணக்குக்கு போல இவங்களே ஒரு பஞ்சாயத்து மாதிரி பண்ணி முடிச்சிடறாங்க. இப்போ 10 நாட்களுக்கு முன்னாடி கவினை கூப்பிட்டு பேசினதாக ஒரு தகவல் இருக்குது. அது பேசுனது உண்மையாக இருந்ததுனால் ஆய்வாளர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா வேறு வழி கிடையாது இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி சார் இன்னொரு சந்தேகமும் வருது. என்னன்னா அழகாக வந்து அவனை கவினை வெட்டிட்டு நேராக போய் ஸ்டேஷனில் ஆஜராயிருக்காரு. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வேறு இருந்திருக்காரு. அப்படி வந்து ப்ரீ பிளானாக இருந்திருக்குமா? இவரே அது சொல்லி கொடுத்துருப்பாரு எப்படி சார்? இல்லை அது சொல்லி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது வந்து இப்போ விசாரணையில் தெரிஞ்சிடும். சிபிசிஐடிக்கு போயிருக்கு. அடுத்த கட்டமாக சிபிஐக்கும் இந்த வழக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பையன் இறந்துட்டான். உடனே அவங்க தந்தை வந்து போராடுகிறார். அவர் வந்து என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, சட்ட ரீதியாக அவர்கள் கைது செய்யப்படும் வரை நாங்கள் இந்த வந்து பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யார்? அந்த உதவி ஆய்வாளர் சரவணன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். கைது செய்யப்பட்ட பிறகுதான் இவர் வந்து மருத்துவமனையில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், நாங்கள் பாடியை வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு காதலித்த ஒரு விஷயத்திற்காக எவ்வளோ படங்கள் எடுக்கிறாங்க, எவ்வளோ விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட இப்போ எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க. எவ்வளோ கூட நாங்கள்லாம் 30-40 வருஷமாக வந்து தாயா பிள்ளையாக பலரோட பழகிட்டு இருக்கோம் தென் மாவட்டங்களில். அப்படி இருக்கும் பொழுது நான்லாம் அது மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது. அவர் என்ன சாதி, ஒரு என்ன சாதிலாம் நம்ம கேட்டது கூட கிடையாது. ஆனால் இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இப்படியும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களா, நம்ம ஊரில் இருக்காங்க போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே ஆராய்ச்சி பண்ணும்போது, ஆமாம்ப்பா நிறைய விஷயங்கள் இது மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆமாம், அவர் எந்த ஆள், இவர் எந்த ஆளுன்னெலாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சமூகத்திற்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு சமூகத்துக்கான ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா எப்போ பார்க்க முடியும் கேட்டால், இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ண முடியும் தான். இது வாழ்க்கையை ஃபுல்லாக சீரழிச்சிச்சா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த பெண்ணை அந்த கவினுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது அப்படின்றதான் உங்களுடைய பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா, இன்றைக்கி நீங்கள்லாம் சிறைக்கு போயிட்டீங்க. இன்றைக்கி அந்த பெண் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டாங்கல்ல, அந்த பாப்பா இன்றைக்கி தனியாக இருக்குல்ல, அப்பா அம்மா ஜெயிலுக்கு போயிடுவீங்க, அண்ணனும் ஜெயிலுக்கு போயிட்டார், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லோரும் ஜெயிலுக்கு போகிறாங்க. அப்போ இன்றைக்கி அந்த பெண் வந்துட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்கன்னா அது யாரால்? அவங்களுடைய லைஃப் இன்றைக்கி போயிடுச்சா? ஏன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்தான். அது யார் போட்டானும் தெரில. எல்லா ஃபோட்டோ அந்த பையன் கூட இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பித்து பல விமர்சனங்களையும் அது ஏற்படுது. ஒரு பக்கத்தில் அந்த பெண் வந்து நான் அந்த பையனை காதலிக்கவே இல்லை, அது ஒருதலை காதல் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. இதை தான் சொல்கிறாங்க, கோகுல்ராஜ் கொலை வழக்கு மாதிரியே இந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னா, எனக்கு கவின்னா யாரும் தெரியாது அப்படிலாம் சொல்லுதான் சார். அதாவது இந்த பெண் அப்படி சொன்னாலும் கூட அது என்ன கேட்டால் அவர் ரிவர்ஸ் ஆகிடும் அவங்களுக்கு. ஏன்னு கேட்டால் இந்த இப்போ தரவுகள்லாம் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் சேட்டு, ஃப்ரெண்ட்ஸு போனாங்க வந்தவங்க. ஏன்னா இந்த இஷ்யூ காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு சார். நிறைய வழக்குகள் இருக்கும். ஆனால் ஒரு சில வழக்குகள் பார்த்திங்கன்னா, இப்போ அஜித் குமார் மாதிரியான வழக்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவான வழக்கு. இதுவும் ஒரு சென்சிட்டிவான வழக்கு. ஏன்னா இவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நல்ல சம்பளம் வாங்கக்கூடியவர். இவர் இங்கே சென்னையில் கிடைக்காத பொண்ணு கிடையாது. இருந்தாலும் இவர் பாருங்கள், அங்கே சின்ன வயசில் அந்த பெண்ணு படிக்கிற காலத்துலேருந்து தெரியுன்றதுக்காக அவர் அந்த பெண்ணோட பேசியிருக்கார். அந்த ஒரு 20 பொண்ணு தான் வர வச்சிருக்கு அதான் சார் சொல்கிறாங்க. பட் ஆனால் அது விசாரணை இப்போ ப்ரிலிமினரி ஸ்டேஜில் தான் இருக்குது சார். விசாரணை பிடிச்சிட்டு போய் இப்போ தான் விசாரணை, இப்போ தான் அப்பா மாட்டியிருக்காரு. சிடிஆர் ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க. ஏன்னா காவல்துறை சார்ந்தவர்கள் அவங்கள அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி நீட்டாக கொண்டு போவாங்க. பட் ஆனால் இது வந்து அரசியல் கட்சி தலைவர்களுடைய தலையீடு. இன்றைக்கி வந்து நேரடியாக வந்து அமைச்சர் கே நேரு அங்கே போயிடுறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கே போயிடுறாரு, பல அரசியல் கட்சி தலைவர் அங்கே போயிடுறாங்க, ஜான் பண்ணின போயிடுறாங்க. எல்லாருமே போய் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. போன பிறகு தான் வந்து இது என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிறவர்கள் யாரையும் நாங்கள் தப்ப விட போவதில்லை அப்படின்ற மாதிரியான காவல்துறை ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு அமைதியான ஒரு மாநிலமாக மற்ற மாநிலங்களை நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நீதிமன்றம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, லேட்டஸ்ட்டாக போன வாரத்தில் கூட நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் வந்து அவர் ஒரு உத்தரவு போட்டார். கோயில்களில் எப்படிங்க இவன் தான் வரணும் அவன் தான் வரணும் முடிவு பண்ணிங்க, எல்லாருமே கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு உத்தரவு நம்ம பெரம்பலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருவுக்குள்ளே தேர் போகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ தெருவில் இருக்க 2 சைடுமே இடித்து உள்ளே தேரை கொண்டு போங்கன்றாங்க. அதுக்கும் யோசிக்கிறாங்க. இல்லை தேர் பெருசாக இருக்கும் போக முடியாதுன்னு, சரி ரிவர்ஸில் கொண்டு வந்து தேரை இழுத்துட்டு போன்றாங்க. அப்போ
எப்படியெல்லாம் முட்டுக்கட்டை போட முடியும், எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த தீண்டாமையை வந்து எல்லா இடத்துலையும் வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி இந்த அதிகாரிகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, அதிகாரிகள் ஒரு சில அரசு அதிகாரிகள் பணியில் வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா லதாஜிக்காக இந்த சாதிய ரீதியான மனப்பான்மை இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். அதிகாரிகள் உள்ளே வரும்பொழுது இது வந்து என்கிட்ட அரசு பணியில் நம்ம இருக்கோம், அதில் என்ன சாதி? அதான் புரியல. இப்போ பாருங்கள், நீதிமன்றம் வரையும் இந்த சாதி வந்துருச்சுன்றாங்க. நீதிமன்றம் வரையுமே சாதி அழுத்தங்கள், சாதிய ப்ரெஷர் இதெல்லாமே இருக்குன்ற மாதிரியான ஒரு தகவல்கள் கேள்விப்படுகின்ற அப்போ நம்ம எதை நோக்கி தான் போகிறோம்? நம்ம அப்பா நீதி கிடச்சிரும்பா தூக்குடா, சிஆர்பிசி ஐபிசி அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கின்னு போங்க வாங்கன்னு சுற்றுறோம். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இதெல்லாம் கேள்விப்படுகின்ற பொழுது இது ஒரு அச்சத்தையும் ஒரு ஐயப்பாடையும் தான் ஏற்படுத்துது. இது பாருங்கள், இது எவ்வளோ பெரிய இப்போ காதல் திருமணம் செய்தால் இல்லை கலப்பு திருமணம் செய்தால் அவர்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் இருக்குன்னு அரசாங்கம் வந்து ஒரு சட்டமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தும், எப்படி ஒரு தாக்கத்தை வந்து இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தும். இதை வந்து ஒரு நிறைய பேர் பதிவு போடுறாங்க. டேய், அதாவது நீ எங்கள் சாதியில் வந்து எங்கள் சாதியில் வந்து குழந்தைய பொண்ணை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு கொண்டுருவோண்டா அப்படின்னு சொல்லி வாய்ஸ் நோட்டெல்லாம் போட்டு நிறைய ஒரு ஷேர் ஆகிட்டு போகுது. இதே ஒரு டீம் என்கரேஜ் பண்ணுது. ஒரு டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து இதற்கு எதிர்ப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும், இதிலே வந்துட்டு இந்த ஆணவ படுகொலைக்கு சாதியெல்லாம் கிடையாது சார். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஆணவ சாதியிலேயுமே சார் இப்போ கொலை நடந்திருக்கு. இல்லை, இப்போ நடந்திருக்கு சார். ஆனால் அது பொருளாதார ரீதியாக பார்க்குறாங்க சார். ஒரு விஷயத்தை வந்து அவங்க கொண்டு போகிறான். ஏற்கனவே நிறைய வழக்குகள் நம்ம பார்க்கும் பொழுது நான் கூட ஒரு வழக்கில் பார்க்குறேன். அவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரியாக இருக்கிறார் அவர். ஆனால் அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர். இப்போ இந்த தம்பி இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சமூகத்தை சார்ந்தவர். அவர் மிகப்பெரிய ஒரு உயர்தியாக இருக்கிற காரணத்தில் அவங்க பையன் வந்து ஒரு மாட்டு சமூகத்து பொண்ணை காதலிக்கிறார். இப்போ கரண்ட்டில் அவன் வந்து என்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், ஆனால் என் பொண்ணு வந்துட்டு வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாரு, எங்கள் அப்பா வந்துட்டு அவரை மீறி நான் பண்ணேன்னா எங்களை கொண்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு வருது. அப்போ இது சமூகம் சார்ந்த விஷயமாகவே தெரியல. ஒரு சில விஷயங்கள் அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் இது மாதிரி ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனைத்து சமூகத்திலுமே பொருளாதார ரீதியாக நான் உயர்ந்துட்டேன், அவன் வந்து கீழே இருக்கிறான், அதனால் அவன் எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சமூகத்திலே வந்து பொருளாதார ரீதியாக அவங்க வசதி குறைவாக இருந்தாங்கன்னு சொல்லி கொலைகள் நடந்திருக்கு தெரியல உங்களுக்கு, ஒரே சமூகத்தில். அப்படி இருக்கும்பொழுது இந்த குறிப்பிட்ட நெல்லை இந்த தூத்துக்குடி ஏரல் பகுதியை சேர்ந்த கவினுடைய மரணம்ன்றது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அழகாக வர வச்சு ஸ்கெட்சை போட்டு இவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றத இப்போ பட்டவர்த்தனமாக தெரியுது. அப்படி வந்து ஒரு யாரையும் வந்து இந்த நாட்டில் வந்து ஈஸியாக டெர்மினேட் பண்ண முடியும், ஈஸியாக வந்து அவங்களை இன்டிமிடேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுதுன்னா அப்போ நம்ம பின்னோக்கி தான் போகிறோன்ற மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்படுது. அப்போ இதற்கான சார் எனக்கு என்னோட கேள்வி என்னென்னா, ரெண்டு பேருமே ஒரே ஈக்குவலாக தான் இருக்காங்க. இவ்வளோ ஒரு நல்ல ஒரு டீச்சர்ஸ் ஃபேமிலி, அவ்வளோ நல்ல ஒரு காவல்துறையில் பணியாற்றுறாங்க. அப்படிங்கும்போது வசதி வாய்ப்புலேயே ரெண்டே ஈவனாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது இதில் ஜாதி தான் நிற்கிதா அப்படி சார்? சார் ஜாதியை தான் இவங்க பார்த்துருக்காங்க. அதாவது ஒரு காவல்துறையில் இருக்கும்பொழுது அனைத்து சாதியினரும் வருவாங்கல்ல சார் புகார் கொடுக்க. ஆமாம், புரியுதா? நான் சொல்லக்கூடாது அதெல்லாம். இப்போ ஒரு பட்டியலே எடுத்துக்கலாம். அந்த பட்டியலில் இருக்க எல்லா சாதியினரும் வந்து அங்கே இருப்பாங்க. ஒரு பட்டியல்னும் போது நான் எல்லாரையும் கலந்து ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன். லிஸ்ட்டை தான் பட்டியல்னு சொல்கிறேன். அந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாருமே ஒரு ஜூரிசிக்ஷனில் இருப்பாங்கல்ல, ஒரு ஸ்டேஷன் ஜூரிசிக்ஷனில். அப்போ சாதிய மனப்பான்மையோடு இருக்கிற போது அப்போ எப்படி அங்கே விசாரணைகள் ஒழுங்காக நடந்திருக்கும், எப்படி அங்கே காவல்துறை வேலை ஒழுங்காக நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ தான் அதுதான் நான் சொல்கிறேன், அதிகாரிகள் மட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் சாதி ரீதியாக மனப்போக்கு வந்து இருக்கக்கூடாது, அதை நம்ம கலைந்து விடணும். இப்போ இவங்களுடைய லைஃப்பும் போயிடுச்சு. 100% வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வழக்குகளில் கன்விக்ஷன் கிடைக்கும். அப்போ கன்விக்ஷன் கிடைக்கும் போது இப்போ இவங்களுக்கு பெயிலை போட்டு அட்வொகேட்டை பார்த்து அடுத்த கட்டம் கொண்டு போகிறது இந்த பாப்பா தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. அப்படி ஒரு அழுத்தத்தை, அப்படி ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டது யாருன்னு கேட்டால் இவங்க தான். குடும்பம் உட்காந்து பேசி எப்போ இது பண்ணிடலான்னு நீங்கள் இந்த பொண்ணை தானே கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். ஆமாம், இந்த பொண்ணை தானே கன்வின்ஸ் கல்யாணம் நான் சொல்ல கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, இவங்க 2 பேர் பேசுகிறாங்க, காதலிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல். அப்போ இந்த பொண்ணை கண்டிச்சிருக்கணும் இல்லையா? இந்த பொண்ணை கண்டிச்சு தான் இந்த பொண்ணை தான் ஸ்டாப் பண்ணியிருக்கணும், ஆஃப் பண்ணியிருக்கணும். அவனை வந்து இந்த பொண்ணே அவங்ககிட்ட பேசலை. எப்படி இந்த பொண்ணே பேசலை, 6 மாதம் 1 வருஷம் பேசலைன்னா விட்டுருவான். அம்பாட்டி சிட்டியில் இருக்கான், சென்னைக்குள்ளே வேலை பார்க்குறான், அம்பாட்டி அடுத்த கடத்தை நோக்கி போய் பார்த்துருவான். ஒரு 6 மாதம் இருப்பான். நம்ம தம்பி கூட ஒருத்தர் அது மாதிரி தான் காதலிச்சார். திடீர்னு பார்த்தா வண்டி எடுப்பார், இங்கேருந்து பார்த்தா கொடைக்கானல் பைக்கில் போவார், அப்படியே ஒரு பாட்டை போடுவார், சோகமான பாட்டை. அப்படின்னு திடீர்னு பார்த்தா ஒரு கல்யாணம் பண்ணி வந்து நிற்கிறாரு. என்ன போன மாதம் தான் காதல் தொழில் வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் சார்ன்றான்.
எப்படி அந்த 1 மாதம் 1.5 மாதம் கேப்பில் அப்படி வந்து இன்னைக்கு மாறி போயிட்டு இருக்கான் சார். அதே நினச்சி அழுதுட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்தது. அப்போ வந்து மாறிக்கிட்டு இருக்கான் மனுஷன். அப்படி ஒரு சூழலில் வந்து இன்னைக்கு திட்டமிட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு இது பண்ணக்கூடாதுமா, இப்படிலாம் இருக்க தப்புமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்கலாம். அது உங்களுடைய ரைட்டு. அது உங்களை நம்ம யார் நீ அதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியல. அவங்க பிள்ளைய பற்றி வளர்த்தா இல்லை, அவங்க ஏதோ ஒரு கிரீவன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த பையனை வர வச்சு அவனை வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஆய்வாளர் 10 நாளைக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்து பண்ணதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. பட் ஆனால் அது விசாரணை முடிவில் தான் தெரியும். அப்படி செய்திருந்தால் இது மிகப்பெரிய குற்றம்ல, அவரும் உள்ளே வந்துடுறாருல, கதை உள்ளே வந்துடுறாருல. அப்போ வந்துட்ட பிறகு இதனுடைய லிஸ்ட்டு, குற்றவாளிகளுடைய லிஸ்ட்டு பெருசாகிரும். இந்த வழக்கில் வந்து இது கொலை வழக்காக மாற்றப்பட்டு இவர்கள் எல்லாருமே வந்து இப்போ சிறைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு இல்லையா. ஏன்னா வெட்டின நேரம் போய் சரண்டர் ஆகிட்டுனா முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. கிடையாது. இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு அஃபென்ஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆணவ படுகொலையினுடைய உச்சம், ஆணவத்தின் உச்சமாகத்தான் இந்த படுகொலையை பார்க்கணும். குறிப்பாக இதற்கு வந்து ஒரு கடுமையான சட்டங்களை இயற்றணும். இப்போ ரஞ்சித் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, குறிப்பிட்ட ஒரு 3 மாவட்டத்தை அவர் சொல்கிறார். அந்த மாவட்டங்களில் அதிகமாக இது மாதிரி சம்பவங்கள் நடக்குது, அது வந்து நோட்டிஃபை பண்ணோம் அந்த பகுதியை, இது மாதிரி வந்து சிக்கலான ஒரு பகுதியாக நோட்டிஃபை பண்ணுங்கன்ற மாதிரியான ஒரு பதிவெல்லாம் போட்டிருந்தார். அதே அரசு தானே கன்சிடர் பண்ணோம். அப்படி வந்து எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. நம்ம தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்களுக்கும் பயணிக்கிறோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென் மாவட்டங்களில் நமக்கு எல்லா இடங்கள்லையும் வழக்குகள் இருக்குது. அப்படின்னும் போது மக்கள் அருமையான ஒரு மக்கள். ஆனால் எங்கோ ஒரு சிலர் இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்கின்றதுனால இது என்ன கேட்டால் ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுகிறது. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் சிட்டியில் இருக்கவங்களாம் இதை ரொம்ப வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. என்னடா இது, லவ் பண்ணால் பிடிக்கலையா விட்டுப்போ, அவ்வளோதான். பிடிக்கலையா வீட்டில் நம்ம ஆஃப் பண்ணி வைங்க, அவ்வளோதான். இந்த திரைப்படத்தில் வர மாதிரி நீங்கள் இப்போ ஏதாவது ஒன்று சொல்லி ஆஃப் பண்ணுறாங்க இல்லையா. இல்லை சார், இப்போ இதில் கூட இப்போ கவினை வெட்டியாச்சு, கொன்னாச்சு. இப்போ அந்த பொண்ணுடைய வாழ்க்கை சார், யாரும் அந்த பொண்ணை திரும்ப கல்யாணம் பண்ணுவாங்க எப்படி சார்? எவ்வளோ காலம் முழுக்க அது குற்ற உணர்ச்சியோட இருக்குங்களா சார்? அதுதான் சார், எவ்வளோ பெரிய பெரிய சட்டச்சிக்கல்கள் ஆகிடுச்சு சார் இந்த சப்ஜெக்ட்டு. அப்படி சட்டச்சிக்கல் ஆகிட்ட பிறகு தான் இப்போ போய் சிறையில் உட்காந்து தான் இந்த வருத்தப்படும். ஐயோ என்னடா இது, நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம் போல இருக்குது, அப்படி பண்ணியிருக்கலாம் போல இருக்குன்னு இப்போ தான் யோசிப்பாங்க. ஆக நம்ம காவல்துறையில் இருக்கோம், நம்ம தப்பிச்சிருவோம், இல்லை நம்ம அப்பா அம்மா காவல்துறை இருக்க நமக்கு வாய்ப்பு வெளில வந்துடுற வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த தம்பி சுர்ஜித்துக்கிட்ட வந்து ராங்காக கைட் பண்ணாங்களான்னு தெரில. ஆனால் சுர்ஜித்தும் நல்ல பையன் தான். அவனை வந்து இன்றைக்கி அவனுடைய வாழ்க்கையும் போச்சு, அவர் அத்லெட்டு, அவனுடைய வாழ்க்கையும் போச்சு. அவனை மோட்டிவேட் பண்ணிட்டாங்க. அவர் கத்தி வச்சுருந்தார், இது வச்சுருந்தார், அது வச்சுருந்தாலும் அதெல்லாம் யார் கண்டுபிடிக்கணும்? அங்கே இருக்கிறவங்க தான் கண்டுபிடிக்கணும். ஒரு போஸ்ட் இப்போ நம்ம ஃபேஸ்புக்லேயே இதில் அந்த போஸ்ட் போடுற அப்பா அம்மா தெரியாதாண்ணா, ஃபேஸ்புக்லேயே போஸ்ட் ஏதோ ஒன்று போடுறோன்னா உடனே லைனில் வராங்க, சார் அது என்ன சார் போஸ்ட்டுன்ட்டு, அது கேட்க சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி வராங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் சார் நம்ம வந்து ஒரு வழக்கே போடுறோம் சார், 10046 ஆஃப் 2020 ஒரு வழக்கு போடுறோம் இந்த சமூக வலைதளங்களை ஆய்வு செய்வதற்கு. ஏன்னா இன்றைக்கி இந்த சமூக வலைதள குற்றங்கள் அதிகமாகிடுச்சு சார். சைபர் ஸ்டாக்கிங் அதிகமாகிடுச்சு சார். அரசியல் தலைவர்களை கேவலமாக பேசுகிறது ஆகிப்போச்சு சார். நம்ம வந்து நிறைய மனுக்கள் கொடுக்குறோம். ஒரு சமூக வலை இன்ஸ்டாகிராம் கணக்காக அதில் என்னுடைய ஐடென்டிட்டியை நான் வந்து ப்ரூவ் பண்ணால் தான் நான் அதுக்குள்ளே அக்கௌண்ட்டே வைக்க முடியும். இப்போ எக்ஸ் தளமா அதில் என்னுடைய ஐடென்டிட்டியை நான் வந்து ப்ரூவ் பண்ணால் தான் நான் வந்து உள்ளே போய் வந்துட்டு அதை அசஸ் பண்ண முடியும். அதே போல் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி இது விஷயங்கள் எல்லாம் நம்ம போனால் தான் நம்மளுடைய ஐடென்டிட்டின்னும் போது ஒரு ஆதார் கார்டோ ஏதோ ஒரு அட்ரஸ் ப்ரூஃபோ ஏதோ ஒன்று போட்டு நான் யாருன்றது உள்ளே தெரியணும்ல. அப்படி தெரியவே தெரியாது சார். நிறைய ஃபேக் ஐடி அது மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த சமூக வலைதள குற்றங்கள்ன்றது பெரிய வகையான குற்றம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படங்கள்லாம் வரும்பொழுது அதை ஆய்வு செய்து அப்பயே கூப்பிட்டு அந்த தம்பியை இந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்லியிருக்கணும். யாருமே அதை சொல்லலை. அதுக்கு நம்ம ஒரு வழக்கு போட்டோம். அந்த வழக்கு பொதுவாகவே ஒரு பொதுநல வழக்கு போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, எல்லா மாவட்டங்களிலும் எஸ்பி ஆஃபீஸில் ஒரு 3-4 அதிகாரிகள் இருக்காங்க. அதை அவங்க பார்ப்பாங்க, பார்த்து எஃப்ஐஆர் போடுவாங்க சமூக வலைதளத்தில் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் என்ன ஆச்சுன்றது தெரில. இந்த குறிப்பாக சுர்ஜித் வந்து அந்த கொலையை செய்து விட்டார்ன்றது வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு. ஆனால் அந்த சுர்ஜித் கொலை செய்ததற்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக பலர் இதில் இன்டர்லிக்டாக கனெக்டடாக இருக்காங்க அப்படின்ற செய்தி இப்போ தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கி வந்து இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க தமிழக அரசு. அமைச்சர்கள் போய் அங்கே பார்வையிட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டம் என்ன சட்ட ரீதியாக நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணித்தரோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆகவே அடுத்ததாக அரசாங்கம் என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறாங்க, இந்த குற்றவாளிகள் எல்லாத்தையும் கோர்வைப்படுத்தி அதை வந்து கன்விக்ஷன்ஸ் லெவலுக்கு கொண்டு போக போகிறாங்களா, இல்லை வந்து எப்போதும் போட ஒரு வழக்காகவே வந்து அதை அப்படியே கொண்டு போய் அப்படியே ஆறி போயிடும் ஒரு சில விஷயங்கள், இல்லை புது சட்டம் இயற்றப்படுகிறதா, இந்த மாதிரியான ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி எல்லாருமே கோஷம் எழுப்புகிறோம் இல்லையா, அதை வந்து அரசு ஏற்க போகிறதா அப்படின்றது இனிமேல் வரும்போது தான் சார் தெரியும். கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.